மொழிப்போர் தியாகிகளின் போராட்டத்தின் நோக்கம் இன்று வரையிலும் இம்மியளவு கூட நிறைவேறவில்லை என தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த தியாகு தெரிவித்துள்ளார். 65ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் நாள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 17வது பகுதியை எதிர்த்து தமிழ்நாட்டில் மாணவர்கள் பொதுமக்கள் போராடத் தொடங்கினார்கள். அதை ஒட்டித்தான் அந்த ஜனவரி 25 என்பது மொழிப்போரிகியர் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஏற்கனவே 1938 நடந்த முதல் மொழி போராட்டம், இது 2வது பெரிய மொழி போராட்டம். இவை தவிர நிறைய மொழி போராட்டங்கள் தமிழை ஆட்சி மொழியாக்குவதற்காக, நீதிமொழியாக்குவதற்காக, கல்வி மொழியாக்குவதற்காக நடந்திருக்கின்றன. இந்த மொழி போராட்டங்களை நினைவு கூர்ந்து மொழிப்போர் ஈகியர் அவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள், முதல் மொழிப்போரில் நடராசன் தாளமுத்து, 2வது மொழிப்போரில் ராசேந்திரன், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் தொடங்கி பல பேர் தீக்குளித்தவர்களும் இருக்கிறாங்க, கீழப்பழூர் சின்னச்சாமி தொடங்கி. இவர்களையெல்லாம் இந்த நாளில் நாம் நினைவு கூறுகிறோம். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஆண்டுக்கு ஒரு முறை இந்த நாளை கொண்டாடுவது மட்டுமல்ல, அவருடைய நோக்கம் இன்னமும் நிறைவேறவில்லை, இம்மியளவும் நிறைவேறவில்லை. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதி, அதில் இருக்கக்கூடிய 9 உறுப்புகளும் இந்தியை திணிக்கின்றன, சமற்கிருதத்தை திணிக்கின்றன, உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற மொழி என்ற முறையில் ஆங்கிலத்தை திணிக்கின்றன. ஆக மாந்தோப்பில் நிழலா இல்லை, தணிக்க வரும் தனிப்பரிதாம் துன்பம் இது, தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று புரட்சி கவிஞர் பாடிய அந்த இயக்கம் இன்னைக்கும் தீரவில்லை. இந்த தமிழ்நாட்டில் மொழி போராட்டத்தில் கிடைத்த செல்வாக்கை கொண்டுதான் 67ஆம் ஆண்டு திமுக பதவிக்கு வந்தது. அந்த திமுக அல்லது அண்ணா திமுக என்று திராவிட இயக்க கட்சிகள் தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கின்றன. இவை தவிர தில்லியில் இந்திய அரசிலும் அவர்கள் கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தமிழ்நாட்டில் மொழி போராட்டத்தினுடைய முதன்மையான குறிக்கோளாகிய 17வது பகுதியை அசைக்கக்கூட முடியவில்லை. அரசமைப்பு சட்டம் 105 முறை திருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 17வது பகுதி ஒரு முறை கூட திருத்தப்பட்டதில்லை. அதனுடைய வாக்கியங்கள், வார்த்தைகள் எதுவுமே மாற்றப்படவில்லை, அப்படியே தான் நீடிக்கிறது. எனவே அந்த மொழிப்போர் ஈகியரின் கனவு பலிக்கவில்லை என்பதை நம்முடைய தமிழ் மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற பிற தேசிய இன மக்களுக்கும் நினைவூட்டுவதற்கும் 17வது பகுதியில் இருக்கிற இந்தி திணிப்பு, அயல்மொழி திணிப்பு கூறுகளை அகற்றி அனைத்து மொழிகளுக்கும் நிகர்மை, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் இடையில் சமத்துவம், எல்லா தேசிய இனங்களுக்கும் உலக நியதிப்படியான தன்தீர் உரிமை அல்லது சுயநிர்ணய உரிமை, இந்த கோரிக்கைகளுக்காக போராட வேண்டும் என்பதுதான் மொழிப்போர் ஈகியர் நாளில் நாம் நினைவுபடுத்தி உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டியது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தமிழ்நாட்டில் மாணவர்களுடைய கல்வி திட்டத்தில், வரலாற்றில் மொழிப்போர் ஈகியர் வரலாறு என்று கற்றுத்தரப்படுவதே இல்லை. நீங்கள் குஜராத்தில் பகவத்கீதையை பாடநூலில் சேர்க்கிறார்கள், எல்லா கட்சியும் சேர்ந்து சேர்க்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மொழிப்போராட்ட வரலாறு என்பது நம்முடைய மாணவர்களுக்கு தெரியாத ஒன்று. ஏன்னா பாடத்திட்டத்தில் இல்லை, அதுக்கு வெளியில் தான் சொல்ல வேண்டியிருக்கு. எனவே தமிழக அரசு நம்முடைய கல்வி திட்டத்திலேயே மொழிப்போர் ஈகியர் வரலாற்றை சேர்க்க வேண்டும். தொடர்ச்சியாக மொழி போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அதனுடைய நோக்கம் நிறைவேறவில்லை என்பதால் மீண்டும் ஒரு மொழிப்போர் தேவைப்படுகிறது என்ற உணர்வை தமிழ் மக்களிடையே அனைத்து கட்சிகளும் உருவாக்க வேண்டும். தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக அதை முன்னெடுக்க வேண்டும். இதற்கெல்லாம் இந்த நாள் உதவ வேண்டும். வெறும் சடங்காசாரமாக இந்த நாள் கழிந்துவிடக்கூடாது என்று நாங்கள் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் கருத்தை தெரிவித்தோம்.